அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்னென்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நாளை நவம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது. கார்த்திகை 1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு சொல்லாங்க. எல்லா தமிழ் மாதத்தின் முதல் நாளும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கார்த்திகை மாதம் தீபத்திற்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த புராண கதை தெரியும்னு நினைக்கிறேன். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருக்கும் ஒரு திருவிளையாடல் நடந்தது இல்லையா? யார் சிவபெருமானுடைய பாதத்தையும் தலைமுடியும், அதாவது அடிமுடி அறியாத ஜோதியாக காட்சி கொடுத்தவர்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஒரு கதை, அதாவது பிரம்மா விஷ்ணு 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி, யார் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்க்குறாங்களோ பாதத்தை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா வாராக ரூபம் எடுத்து மண்ணை தோண்டி அடியில் போயிட்டு சிவபெருமானுடைய பாதத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. பிரம்மா மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எது தலைமுடியினே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா உயர போயிட்டே இருக்குது. சரி, இப்படியே போனால் நம்ம விஷ்ணுவோட போட்டிட்டு தோற்று போயிடுவோம், அதனால் நம்ம வேற ஒரு சூழ்ச்சி முறை கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தலையிலேருந்து தாளம்பூ ஒன்று உதிர்ந்தது. அந்த உதிர்கின்ற அந்த பூக்கிட்ட சொன்னார், நான் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்த்துட்டேன், அவருடைய முகத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சாட்சி சொல்லணும், நான் தான் இதில் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தாளம்பூவும் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிடுது. அதே மாதிரியே பிரம்மாவுக்கு தோதை இந்த மாதிரி சொல்லுது. ஆனால் உண்மை அறிந்த சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா நடந்தது என்ன அப்படின்ட்டு. அதனால தான் அந்த பொய் சொன்ன தாளம்பூவை கூட எந்த ஒரு பூஜையிலையும் எனக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மேலும் பிரம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக எந்த ஒரு கோவிலுமே இருக்காது. சிவபெருமான் கோவிலில் அவரும் ஒரு இடத்த பிடிச்சிருப்பாரே தவிர தனி ஒரு கோவில் அப்படின்னு இருக்காது. ஏதோ ஒரு சில இடங்களில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் மெயினாக எங்கேயும் இருக்காது. இப்படி சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த ஒரு மாதம்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம். அதனால தான் திருவண்ணாமலையில் கூட நம்ம தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யறத பார்க்குறோம். நாமளும் கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு வரோம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே இந்த கார்த்திகை 1 அவருக்குரிய ஒரு மாதத்தினுடைய துவக்க நாள் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதமானது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், கடன், நோய் அப்படிங்கிற இருளை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆரோக்கியம் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதம்னு பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்குதுங்க. வருஷத்துக்கு 4 முறை தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதில் இந்த கார்த்திகை மாதம் உண்டுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் நம்மளுடைய தலைவிதியே மாறும் என்பது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வாசலில் விளக்கேற்றினாலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி, இல்லை மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்று பழக்கம் வந்தாலும் சரி, இந்த ஒரு இலையில் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இதை நீங்கள் முக்கியமாக 2 இடங்கள்லையாவது ஏற்றுங்க. அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல். நம்மளுடைய நிலைவாசல் குலதெய்வம் வாசல் செய்யக்கூடிய இடமா கருதப்படுது. அதனால் இந்த நிலைவாசலில் இடதுபுறம் 1 வலதுபுறம் 1ன்னு நீங்கள் தினந்தோறும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க. இப்போ 30 நாளும் தீபம் ஏற்றுவது கொஞ்சம் சிரமமாச்சே, நடுவில் பீரியட்ஸ் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு கேள்வி எழும். அதாவது நீங்கள் பூஜை அறையில் தான் தீபம் ஏற்றக்கூடாது. நிலைவாசல் தீபம் நீங்கள் பீரியட்ஸில் இருந்தாலும் தாராளமாக ஏற்றலாம். அதனால் இந்த 30 நாட்களுமே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க.
ஒருவேளை நடுவில் தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த நாள் இருந்தாவது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய மூலிகை அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இந்த செம்பருத்தி இலை முருகப்பெருமானுக்கும் உகந்தது. சரிங்களா, அது எளிதாக வந்து கிடைக்கக்கூடியது. அதனால் இந்த செம்பருத்தி இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தினந்தோறுமே நிலைவாசலுக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த இலையை கழுவிட்டு நுனியில் வந்து சந்தன குங்குமம் இட்டுட்டு அது மேலே 2 மண்ணகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை கொடுக்கும். தீபம் வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றுங்க. இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த 2 இலையிலையுமே நீங்கள் துளி துளி அளவுக்கு அரிசி வந்து வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்றுவீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இலையோடு சேர்த்து அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மண் போன்ற இடங்களில் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி போடும்போது அந்த அரிசியை வந்து எறும்புகளோ பறவைகளோ வந்து சாப்பிடும். அப்போ மாதத்தின் 30 நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி தானம் செய்ததற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கும். அடுத்த தீபம் நம்ம எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனில், அதாவது சமையலறையில். இங்கே தான் வந்து அன்னபூர்ணி தாயார் வந்து வாசம் செய்வதா ஐதீகம். அதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்ம சமையலறையில் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. தினந்தோறுமே சமையலறையில் வந்து தீபம் ஏற்றணும், அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. தினந்தோறும் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மட்டும் நீங்கள் சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுக்குறேன். அது இலை பெரும்பாலும் யாருக்கும் கிடைக்காதுங்கிறதுனால தான் நான் அதை வந்து சொல்லலை. அப்படி கிடைக்கும்னா நீங்கள் அந்த இலையில் கூட ஏற்றலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இலை. இப்போ அரச மரம் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான இலைகளை நீங்கள் பறிச்சுட்டு வந்து கழுவி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த அரசு இலையில் நம்ம நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது, சமையலறையில் தீபம் ஏற்றுவதெல்லாம் அரசர் போல் நமக்கு வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் அரசு இலை கிடச்சிச்சு அப்படின்னா அரசு இலையில் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா இந்த செம்பருத்தி இலையில் வந்து ஏற்றுங்க. இந்த 2 இலையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஏற்றி பாருங்கள். தினமும் வந்து இலையை மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இலையை நீங்கள் மாற்றணும். பழைய இலையை நீங்கள் தூக்கி எங்கே டஸ்ட்பினில் கூட போட்டலாம். தினமும் 2 புதுசாக செம்பருத்தி இலை அல்லது புதுசாக வந்து அரசு இலை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு 2ல் எது கிடைக்குதோ அதில் நீங்கள் ஏற்றுங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். எப்போதுமே கார்த்திகை 1ன்னா இந்த பதிவு வந்து நம்ம சேனலில் போடுறது வழக்கம். இந்த முறை நமக்கு சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே இது வந்திருக்கிறதுனால இன்னும் விசேஷம். இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நான் செய்யக்கூடிய வழிபாடுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் அவசியம் பாருங்கள். எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டங்கிறீங்க இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்குவதற்கு அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மனசு வச்சு அதை பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.